இன்றைக்கி ரோட் சைட் பட்டாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு 6 மணி நேரம் ஊற வச்ச வெள்ளை பட்டாணியை குக்கரில் சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு 6 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பட்டாணி வெந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு பட்டாணியை ஒன்றும் பாதியமாக லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ரஃப்பாக சாப் பண்ண 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு திருவினது சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு, மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சுண்டலில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் சுண்டல் வேக வச்ச தண்ணி, மசிச்சு வச்ச சுண்டல், கொஞ்சமாக தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கிரேவி நல்லா திக்கான உடனே கொத்தமல்லியை தூவி இறக்கிடுங்க. இது ஒரு சர்விங் பவுலில் மாற்றி மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு சர்வ் பண்ணிவிடுங்க.